அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இஸ்திகபாரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இஸ்திகபார். இன்றைய தினத்தில் நீங்கள் யாருமே இந்த இஸ்திகபாரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓத முடியறவங்க ஓதுங்க, அல்லது ஓத முடியாதவங்க இந்த பதிவு போட்டு காதலையாவது கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இஸ்திகபார ஒரு முறை ஓதுறதையோ அல்லது ஓதுறதை கேட்கறதையோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. இன்னும் அல்லாஹ்வினுடைய உதவி அடுத்த நொடி வருது. இன்னும் கவலைகள், துக்கங்கள், சோதனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்குறான். இன்னும் நம்முடைய துஆவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கப்படுது. இதை விட நமக்கு வேற என்ன சிறந்த ஒரு அமல் வேணும்? எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த பதிவை கேட்கக்கூடியவங்க நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இஸ்திகபார் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த இஸ்திகபாரை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு 3 முறை கலிமாவை நம்ம ஓதிக்கணும். அதற்கு பிறகுதான் இந்த இஸ்திகபாரை நம்ம ஓதணும். அது என்ன இஸ்திகபார் அப்படின்னா, அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மகத்துவமான அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பை கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் உயிருள்ளவன், என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். இன்னும் நாம் அனைவருமே அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு நாமளே அநியாயம் செய்து கொண்டோம். இன்னும் அவனைத் தவிர உயிர்ப்பிக்கவோ, இன்னும் மரணிக்க செய்யவோ, நன்மை செய்யவோ, தீமை செய்யவோ எதற்கும் சக்தி கிடையாது. அவ்வளோதான் சிறந்த ஒரு இஸ்திகபார். இந்த இஸ்திகபாரை ரமலானில் நம்ம எல்லோருமே ஒரு முறையாவது சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா இது ரமலான் மாதத்தில் ஓதக்கூடிய இஸ்திகபார் தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி நாட்கள்லையாவது இதை ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கே நம்ம முதல்ல அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்போ ஓத தெரியாதவங்களுக்காக, இன்னும் வேலைகளில் இருக்கக்கூடியவங்க காதலை கேட்பதற்காக நான் இந்த இஸ்திகபாரை நான் உங்கள் எல்லோருக்காகவுமே 11 முறை நான் ஓதி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களையுமே மன்னித்து அருள் புரிவானாக. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு இலைஹி தௌபத அப்தின் லாலிமின் லா யம்லிகு நஃப்ஸஹு லர்ரவ் வலா நஃபஅவ் வலா மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நம்ம எல்லோருமே இன்றைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம 11 முறை நம்ம ஓதிட்டு அதற்கு பிறகு நமது துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தர்றான். ஏன்னா இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம ஒரு முறை சொல்கிறதுக்கே அல்லாஹாலா நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்குறானா. இன்னும் இந்த ஒரு இஸ்திக்ஃபார்ல அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கு. யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற சிறந்த திருநாமங்கள் இருக்கு. அதனால இதை கொண்டு நம்ம துவா கேட்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நமது துவாவிற்கு பதில் தர்றான். இது இஸ்முல் ஆலம் கொண்ட ஒரு இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லப்படுது. இதை இந்த முறையில தான் நீங்க ஓதணும். அதாவது கலிமா தய்யிபாவை நீங்க 3 முறை ஓதிக்கணும். அதற்கு பிறகு இந்த இஸ்திக்ஃபாரை நீங்க 11 முறை நீங்க ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் லேசாக்கி தருவான். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், நோய்கள், இன்னும் நீங்காத துன்பங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா லேசாக்கி தரட்டும். இன்னும் உங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சு அனைவருடைய துஆவையும் அல்லாஹ் கபூலாக்கி தரட்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு பதிவில் நம்ம எல்லோரையுமே இணைத்து வைத்து அல்லாஹ்விற்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். இது போன்ற நல்ல அமல்களை நம்ம எல்லோருமே சேர்ந்து செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.